இந்த 2ல ஏதாவது ஒண்ண நம்ம எல்லாரும் கண்டிப்பா அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். ஒண்ணு த பெயின் ஆஃப் பீயிங் கன்சிஸ்டன்ட். கன்சிஸ்டன்சிய தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியாம இருக்கிற வலி. இல்லனா த பெயின் ஆஃப் ரிக்ரெட் ஆர் டிசப்பாயின்ட்மெண்ட். ஏமாற்றம் அல்லது ஒரு விஷயத்த அடைய முடியாத வருத்தத்தோட வழியில தான் இருக்கோம். இந்த 2 பெயின்ல நீங்க எதை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க? இதுல உங்களோட இந்த சாய்ஸ் தான் நீங்க எதிர்காலத்துல என்னவா இருக்க போறீங்க அப்படிங்கறத டிசைட் பண்ணும். நம்மள பல பேர் அவங்களோட விருப்பம் இல்லாமையே 2வது சாய்ஸ தேர்வு செஞ்சுக்கிறாங்க. அதாவது த பெயின் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட் ஆர் ரெக்ரெட். இது ஏன் நடக்குதுன்னா அவங்களால அவங்களோட கோல்ஸ்ல கன்சிஸ்டண்டா உழைக்க முடியாம போறதுதான். எப்பவும் ஈஸியான சாய்ஸ தேர்ந்தெடுக்க விரும்புறாங்க. கோல்ஸ் தான் நம்ம அச்சீவ்மெண்ட்கான பாதை. பட் அத டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி இல்லாம ஒரு காலமும் அடையவே முடியாது. உங்க வெஹிக்கிளோட 2 வீல்ஸ் மாதிரி தான் இந்த டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி. இது இல்லாம சக்சஸ் அப்படிங்கிற டெஸ்டினேஷனை இந்த ஜேர்னில போய் சேர முடியாது. நம்ம இலக்கு தான் சக்சஸ நோக்கி பயணம் பண்ற பாதை. கோல் அண்ட் அச்சீவ்மெண்ட்டுக்கு இடைப்பட்ட இந்த தூரம் தான் கன்சிஸ்டன்சி. எந்த ஏரியா ஆஃப் லைஃப்லயும் வெற்றிக்கான ஒரு முக்கியமான அங்கம் தான் கன்சிஸ்டன்சி. ஒரு சஸ்டைன்டான அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னா நிச்சயம் கன்சிஸ்டன்டான எஃபர்ட் வேணும். நம்ம முயற்சியில எப்போ தொடர்ச்சி மிஸ் ஆகுதோ அங்க சக்சஸ்கான தூரம் இன்னும் நீடிக்குது. கன்சிஸ்டன்சி இல்லாத வர எந்த ஒரு சின்ன கோலை கூட அச்சீவ் பண்ண முடியாது. நம்ம கனவு நிஜத்துக்கு வர வாய்ப்பே கிடையாது. சோ இந்த கன்சிஸ்டன்சி தான் வெற்றியோட கோர். நெப்போலியன் ஹில்லோட ஒரு பாப்புலரான 3P கோட்டை இந்த இடத்துல சொல்றது ரொம்ப ஆப்டா இருக்கும். பேஷன்ஸ், பர்சிஸ்டன்ஸ் அண்ட் பர்சிபிரேஷன் மேக் அன் அன்பீட்டபிள் காம்பினேஷன் ஆஃப் சக்சஸ். அதாவது பொறுமை, பிடிவாதமான விடாமுயற்சி, அயராத உழைப்பு, இது மூணும் சேர்ந்துதான் வெற்றிக்கான பயணத்தை நோக்கி போக வைக்குது. சக்சஸ்ஃபுல் பர்சன் வெறும் ஸ்ட்ராங்கா, இன்டெலிஜென்டா, இம்பல்சிவா மட்டுமே இருக்கணும்னு அவசியம் இல்ல. வெறும் டிட்டர்மைண்டா இருந்தா கூட போதுமானது. சக்சஸ் அப்படின்னா பெரிய ஸ்டெப்போ இல்ல ரொம்ப பெரிய விஷயமா தான் இருக்கணும்னு இல்ல. சின்ன சின்ன விஷயங்களை திரும்ப திரும்ப தொடர்ந்து பண்றது மூலமா ஒரு நாள் திடீர்னு மலை மாதிரி மாற்றத்தை லைஃப்ல கொண்டு வரும். நோ மேட்டர் வாட், நீங்க இடைவிடாத எஃபோர்ட் போட்டு உங்க சக்சஸோட பாதையில தொடர்ந்து போகணும். அந்த ஆட்டிடியூட உருவாக்கணும். எந்த விதமான சூழ்நிலைகளை டே டு டே லைஃப்ல கடந்து வந்தாலும் நீங்க கன்சிஸ்டன்டா இருக்கணும். கன்சிஸ்டன்ட் இன் யோர் ட்ரீம், கன்சிஸ்டன்ட் இன் யோர் கோல். நிறைய பேரு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், நான் என்னோட மேக்சிமம் பெஸ்ட ட்ரை பண்ணினேன், பட் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. பட் உண்மையிலேயே இந்த மோஸ்ட் பீப்புள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா டே 1, டே 2, டே 3 ஜிம்முக்கு போறதோ புக் ரீட் பண்றதோ ஃபாலோ பண்ணிருப்பாங்க. பட் ஆஃப்டர் ஃபியூ டேஸ் அதை பண்ணாம மிஸ் பண்ணிருப்பாங்க. பிகாஸ் அவங்க கண்களுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் தெரிஞ்சிருக்காது. மோஸ்ட் பீப்புள் மட்டும் இல்லைங்க, பட் எவ்ரி ஒன் அவங்களுக்கான ஒரு விஷயத்துக்காக இந்த மாதிரி கண்டிப்பா முயற்சி பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க மிஸ் பண்ணின ஒரே விஷயம் கன்சிஸ்டன்சி தான். இவங்க எல்லாரும் அவங்க கனவுக்கான கதவை வெறும் ஒரு முறையாவது தட்டியிருப்பாங்க, ஆனா திரும்ப ஓடி வந்துட்டாங்க. பட் நிஜம் என்னன்னா இந்த கதவை யாரு விடாம திறக்கிற வரைக்கும் தட்டிக்கிட்டே இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் அந்த கதவுகளை தாண்டி உள்ள போக முடியும். ஸோ இன்னைக்கு இந்த கன்சிஸ்டன்சியோட பவர் என்னன்னு ஒரு 5 லெசன்ஸ் மூலமா தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் மேஜிக் மைண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. 5 ரீசன்ஸ் ஏன் நீங்க உங்க கோல்ஸை அச்சீவ் பண்ண கன்சிஸ்டண்டா இருக்கணும்னு பார்க்க போறோம். நம்பர் 1, பெயின் டுடே கெயின் டுமாரோ. நம்மள நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன். ஸ்ட்ராங்கான பீப்புளுக்கு பெயின்னா என்னன்னே தெரியாதுன்னு தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இது ஏன்னா அவங்க அந்த எமோஷன்ஸை அவ்வளோ ஈஸியா யார் முன்னாடியும் வெளிப்படுத்தியிருக்க மாட்டாங்க. பட் உண்மை என்னன்னா இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புள் உண்மையாவே இந்த பெயினை ஃபீல் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை முழுசா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. வலிக்கும்னு தெரிஞ்சுதான் அந்த பாத்தை சூஸ் பண்ணி அதை கடந்து போறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் மட்டும் பண்ணிட்டு நானும் பண்ணினேன் அப்படின்னு சொல்றவங்க கிடையாது இந்த பர்சன்ஸ். தினமும் தொடர்ந்து திரும்ப திரும்ப பண்றவங்க. இதுல ஒரு சிலர்னால தொடர்ந்து பண்ணும்போது ஏற்படுற மென்டல், பிசிக்கல், சைக்கலாஜிக்கல் பெயினை டாலரேட் பண்ண முடியாம விட்டுட்டு போயிடுறாங்க. அப்புறம் கேப் ஆகி மறுபடியும் பண்ணுவாங்க.
இதுக்கு பேரு கன்சிஸ்டன்சி கிடையாது. யாரு ஒரு நாள் கூட சாப்பாடு, தூக்கம் மாதிரி தினமும் மிஸ் பண்ணாம ஒரு வேலைக்காக முயற்சி பண்றாங்களோ அதுக்கு பேரு தான் கன்சிஸ்டன்சி. இந்த பெயின் உண்மையிலே டெம்பரவரி தான். இது தானா மறைஞ்சிரும். ஸோ எப்ப கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணும்போது இப்படி ஒரு பெயினை நீங்க எதிர்கொள்றீங்களோ அப்ப இந்த ஒரு கேள்வியை உங்களுக்குள்ள கேளுங்க. எதிர்காலத்துல உனக்கு கிடைக்க போற ரிசல்ட்ல இருந்து இன்னைக்கு இந்த நாளை தியாகம் பண்ண நீ ரெடியா இருக்கியா? உனக்கு கிடைக்க போற விஷயத்த நீ இழக்க தயாரா இருக்கியான்னு கேளுங்க. இதுக்கு உங்க பதில் எஸ்ஸா இல்ல நோஆ? எஸ் அப்படிங்கிற பதில உங்களுக்கு சொல்ல தைரியம் இருக்கா? ஒவ்வொரு டைமும் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணணும்னு தோணும் போதெல்லாம் இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக என் ஃபியூச்சரை தொலைக்க ரெடியா இருக்கேன் அப்படின்னு மட்டும் உங்க மனசு சொல்லிருச்சுன்னா நீங்க தாராளமா அதுக்கு பின்னாடி போகலாம். இல்ல நான் என் லைஃப தொலைக்க விரும்பலன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் பிளஷருக்கான ட்ராப்ல விழுகக்கூடாது. பிகாஸ் இதுதான் ஒரு லாங் டேர்ம் பெயினை தரப்போகுது. அதுக்கு பதிலா ஷார்ட் டேர்ம் பெயினை சூஸ் பண்ணுங்க. லாங் டேர்ம் கெயினை கொடுக்கும். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துல கூட யாரும் இந்த கன்சிஸ்டன்சி இல்லாம சாதிச்சதா சரித்திரமே இல்ல. இந்த ஷார்ட் டேர்ம் பெயின்னால ஒவ்வொரு டைமும் குவிட் பண்ணணும்னு தோணும். சரி ஓகேன்னு நீங்களும் விட்டு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. கண்ணாடியில உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு உங்களை பத்தி என்ன தோணும்? நீங்க யாரு? உங்க ஐடென்டிட்டி என்ன? உங்க லைஃபோட பர்பஸ் என்ன? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் என்னவா இருக்கும்? இப்போ நான் சொல்ற மாதிரி யோசிச்சு பாருங்க. இதே கண்ணாடியில உங்களை பார்க்கும்போது நான் இதை அச்சீவ் பண்ணிட்டேன், இதை உருவாக்கிட்டேன், நான் இதுக்காக கடுமையா உழைச்சிருக்கேன் அண்ட் நான் இதுக்காக என்ன நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன்னு சொல்லும் போது எப்படிப்பட்ட ஃபீல் இருக்கும்? ஸோ சீக்கிரம் முடியல அப்படிங்கிற முடிவுக்கு வராதீங்க. சாதாரண ஒரு வழி, அதுகிட்ட தோத்து போயிடாதீங்க. இந்த வழி உங்க வலிமையை விட ஒன்றும் பெருசு கிடையாது. நீங்க அதை விட பல மடங்கு பலசாலி. அதே மாதிரி வலிக்கு பயந்துட்டு ஈஸியான பாதையை தேடி போகாதீங்க. இப்போ வாழ்க்கை ஈஸியா இருந்தா பின்னாடி ரொம்ப ஹார்டா இருக்கும். கஷ்டமான பாதையில என்ன இருக்கும்னா டெய்லி கன்சிஸ்டண்டா இருக்கணும் அப்படின்னு நீங்க எடுக்க போற முடிவு மட்டும்தான். நம்பர் 2, ரிமெம்பர் வை யூ ஸ்டார்டட். அன்சக்சஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருக்கும் உள்ள காமனான விஷயம் கிவிங் அப். இவங்க எல்லாரும் கொஞ்ச நாளைக்கு ட்ரை பண்ணிட்டு குவிட் பண்ணிடுறாங்க. பிகாஸ் எந்த ரிசல்ட்டும் அவங்க கண்களுக்கு தெரியலன்னு. ஏன்னா அவங்க கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணல. அவங்களோட பவர் ஆஃப் கன்சிஸ்டன்சி ரொம்ப லோவா இருக்கு. உங்க கனவு லட்சியத்து மேல கன்சிஸ்டண்டா இருக்கணும். அது உங்களுக்கு ஏற்படுத்த போற பெயினை ஓவர் கம் பண்ணி வின் பண்ணணும். எப்ப முடியலன்னு உங்களுக்கு தோணுதோ இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. பெயின் இஸ் டெம்பரவரி. ரிமெம்பர் வை யூ ஸ்டார்டட். நீங்க எதிர்கொள்ற பெயினை விட உங்க ட்ரீம் ரொம்ப பெரிய விஷயம். இந்த பெயின்ல உங்களை ஸ்ட்ராங்கா ஆக்கிக்க ஃபோர்ஸ் பண்ணுங்க. உங்களால நிச்சயம் முடியும் இதெல்லாம் கடந்து வர. உங்களால யாரெல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்களோ அந்த நெருப்பை உங்க மனசுல கொழுந்து விட்டு எரிய வைங்க. நம்பர் 3, மோட்டிவேஷன் அண்ட் கன்சிஸ்டன்ட். எல்லாருமே தொடர்ந்து மோட்டிவேட்டடா இருக்கணும்னு நினைப்பாங்க. பட் மோட்டிவேஷன் டஸ் நாட் லாங் லாஸ்ட். மோட்டிவேஷன் வேற, கன்சிஸ்டன்ட் வேற. தொடர்ந்து ஒரு வேலையை செய்யறதுக்கு கன்சிஸ்டன்சி தான் வேணும். மோட்டிவேட்டட் பீப்புள் அண்ட் கன்சிஸ்டன்ட் பீப்புளுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். மோட்டிவேஷன் இருக்கிற வரைக்கும் தான் மோட்டிவேட்டட் பீப்புள்னால எஃபர்ட்ஸ் போட முடியும். ஒன்ஸ் வெளியில இருந்து கிடைக்கிற அந்த மோட்டிவேஷன் ஃபேட் ஆனதும் அவங்க கிவ் அப் பண்ணிடுறாங்க. ஆனா கன்சிஸ்டன்ட் பீப்புள் எப்பவுமே கிவ் அப் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அவங்களோட குறிக்கோள் என் ரிசல்ட்டை நோக்கி தான் இருக்கு. அவங்க கடைசியில இருந்து தொடங்கி இப்போ இருக்கிற இடத்தை நோக்கி நகர்றாங்க. ஆனா மோட்டிவேட்டட் பீப்புள் இப்போ இருக்கிற இடத்துல இருந்து இன்னும் எவ்வளவு தூரம் கஷ்டப்படணும் அப்படின்னு யோசிச்சு எவ்வளவு குயிக்கா இன்னைக்கு பண்ணலாம் அப்படிங்கறத யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க மோட்டிவேஷன் ஃபேட் ஆகுறதுக்குள்ள எவ்வளவு தூரம் எவ்வளவு வேகமா போக முடியும்னு ஹார்டரா ட்ரை பண்றாங்க. பட் சீக்கிரம் எக்ஸாஸ்ட் தான் ஆகுறாங்க. அதனாலதான் மோட்டிவேட்டடா இருக்கிறத விட கன்சிஸ்டண்டா இருக்கிறது ரொம்ப முக்கியம். கிரேட் திங்ஸ் டேக் டைம். ஓவர் நைட் சக்சஸ்னு ஒண்ணுமே கிடையாது. வேல்யூபிளான திங்ஸ் உருவாக்க அதுக்கான டைமை எடுத்துக்கும். இன்னும் சொல்ல போனா அந்த டைமை எடுத்துக்கிறதுனாலயே அது வேல்யூபிளான விஷயமா கூட மாறுது. நம்பர் 4, ஒன் டே அட் அ டைம். சக்சஸ்ஃபுல் பீப்புளோட ஆட்டிடியூட் இஸ் கீப் கோயிங். ஒரு ஃபேமஸான கோட்ல என்ன சொல்றாங்கன்னா, டே பை டே, ஒன் டே அட் அ டைம், ஐ வில் பி க்ளோசர். ஸ்டெப் பை ஸ்டெப், ஒன் ஸ்டெப் அட் அ டைம், ஐ வில் பி க்ளோசர். சாய்ஸ் பை சாய்ஸ், ஒன் சாய்ஸ் அட் அ டைம், ஐ வில் பி பெட்டர்.
இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாள் ஒரு ஸ்டெப் ஒரு சாய்ஸை மட்டும் பண்றது மூலமா அவங்க கோல்ஸை அடைய முடியுது அப்படின்னு சொல்ல வராங்க. திரும்பவும் சொல்ற, சக்சஸ்ஃபுல் பீப்புள் ஆர் கன்சிஸ்டன்ட். அவங்க சின்ன சின்ன விஷயங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றாங்க. சீக்கிரம் போகணும், வேகமா போகணும்னு ஹெவியா வேலை செஞ்சு ப்ரெஷர் பண்ணிக்க மாட்டாங்க. இன்னைக்கே இவ்ளோ பண்ணணும்னு ஃபோர்ஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும், இன்னைக்கு என் கோலை நோக்கி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அதை பர்ஃபெக்டா ப்ராப்பரா எடுத்து வைக்கணுங்கிறதுல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ரொம்ப பெரிய கஷ்டமான வேலையை ஒரே நாள் பண்ணணும்னு சொன்னா அது எவ்வளோ கஷ்டமா இருக்கும், எவ்வளோ ப்ரெஷரைஸ்டா இருக்கும். அதுக்கு பதிலா அதே கஷ்டமான டாஸ்க்கை டைம் கொடுத்து பண்ண சொன்னா எவ்வளோ சுலபமா பண்ண முடியும். டெய்லியும் ஃப்ரெஷ்ஷான ஐடியா அண்ட் எனர்ஜி வரும். அந்த வேலையை டைம் டேபிள் போட்டு பிரிச்சு, இன்னைக்கு இந்த ஒரு வேலையை மட்டும் பண்ணுனா போதும் அப்படின்னு பண்ணும்போது எவ்வளோ பர்ஃபெக்டாவும் ஈஸியாவும் அந்த வேலை முடியும். சக்சஸ்னா சம் ஆஃப் ஸ்மால் எஃபர்ட்ஸ் ரிப்பீட்டட் டெய்லி. இப்படி ஒரு டெஃபினிஷன் நிச்சயம் புதுசான ஒரு பெர்ஸ்பெக்டிவை உங்களுக்கு தரும். ஒவ்வொருத்தருக்கும் சக்சஸ் அப்படிங்கிறது வேறுபடும். பட் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இந்த ஸ்மால் எஃபர்ட்ஸ் தான் ரிசல்ட் தரும் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நம்பர் 5, 2 minutes எவ்ரிடே. இந்த ஸ்டெப்போட பவரை தயவு செஞ்சு அண்டர் எஸ்டிமேட் மட்டும் பண்ணிடாதீங்க. டெய்லியும் ஒரு 2 மினிட் இதுக்காக ஒதுக்குறது உங்களுக்கு எப்படிப்பட்ட ரிசல்ட்டை தரும் அப்படின்னு நீங்க இமேஜின் கூட பண்ணிருக்க மாட்டீங்க. இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்கனாலே நீங்க நிச்சயம் லைஃப்ல ஒரு பெரிய குறிக்கோளோட தான் இருக்கீங்க. நீங்க ஒன்றும் திறமை இல்லாத பர்சனோ சோம்பேறியோ கிடையாது. தொடர்ந்து பண்ணக்கூடிய வழி என்னன்னு தெரியாம தேடிட்டும் சரியான கைடன்ஸும் இல்லாம தவிச்சிட்டும் தான் இருக்கீங்க. சக்சஸ் ஆகணும்னா கடுமையா சாப்பிடாம தூங்காம நிறைய நிறைய உழைப்ப போடணும் அப்படின்னு கூட இன்னும் நினைக்கிறவங்க பலர் இருக்கீங்க. இது நிச்சயம் நம்ம மிஸ்டேக் கிடையாது. இது பத்தின அவேர்னஸ் அண்ட் எஜுகேஷன்ஸ் இப்பதான் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த 2 minute ஸ்டெப்பை ரொம்ப ஹார்டா இருக்க போகுது. ஈஸியா 2 hour ஒர்க்கை கூட பண்ணிடலாம். ஏன் இந்த 2 minute ஒர்க் ஹார்டா இருக்க போகுதுன்னா, இதை நீங்க தொடர்ந்து பண்ண போறீங்க. அதனால ஒரு பெயினை கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த பெயினை ஃபீல் பண்ணி அதை உடைச்சிட்டு அதை தாண்டி ப்ரொசீட் பண்ண போறீங்க. பெரிய கோல் எல்லாம் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் கன்சிஸ்டன்சியை பிரேக் பண்ணாம இருக்க ஒரு ப்ராக்டிஸா எடுத்து ஃபாலோ பண்ணுங்க. மேபி ஒரு 2 minutes பிரீத்திங் எக்ஸசைஸ். இதை 21 days எந்த பிரேக்கும் இல்லாம பண்ணி பாருங்க. எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு அட் த எண்ட் ஆஃப் 21 days இதே வீடியோக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மேஜிக் மைண்ட் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ நான் போஸ்ட் பண்ணக்கூடிய செல்ஃப் டெவலப்மெண்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.